படிக்கிற பசங்க ஏதோ கோவத்துல உள்ள வந்துட்டாங்க. வேலைலாம் வேற நிறைய செஞ்சிருக்காங்க போல இருக்கு. போஸ்டர் அடிச்சு அதை செஞ்சு இதை செஞ்சு நிறைய செலவு பண்ணிருக்காங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அத நம்ம பேசிக்கலாங்க, பண்ணிக்கலாங்க. எவ்வளவு ஆச்சு, என்ன செலவு எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். பார்த்த வேலையை அப்படியே நிப்பாட்ட சொல்லுங்க, நாம முடிச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, முடிச்சுக்கலாம். சித்தப்பா ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். என்ன சொன்னீங்க? என் கூட இருக்கிற பசங்க ட்ரௌசர் போட்டு பசங்க, அதுல பாதி பேருக்கு ஓட்டையிலன்னு சொன்னீங்க. இப்ப கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. நாங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டு பசங்க தான், அதுல பாதி பேருக்கு ஓட்டில தான். ஆனா எங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தையும் எத்தனை ஓட்டு இருக்குன்னு கூட்டி கழிச்சு பாருங்க. டீ கடையில உட்காந்து அரசியல் பேசலாம், அரசியல் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. டீ கடையில உட்காந்து அரசியலும் பேசலாம், அரசியலும் பண்ணலாம். நீ என்னைக்கு என்ன கூப்பிட்டு பேசுனியோ அன்னைக்கு நான் பாதி ஜெயிச்ச மாதிரி. என்ன கேட்ட? என் வேலை என்னன்னு சொல்லி கேட்டல. உன் தோல்விதான் என்னோட வேலை. யார்கிட்ட பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியா? பிளாக்ல டிக்கெட்டை வித்து சாராயம் காய்ச்சி பல தடவை ஜெயிலுக்கு போட்டு வந்த பட்டவர்தன் கிட்ட பேச தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன சவுண்ட் விடுற? உன் வயசுக்கு இவ்வளவு சத்தம் வந்துச்சுன்னா எங்க வயசுக்கு எவ்வளவு சத்தம் வரும்? இந்த கத்துறது, குத்துறது, உருட்டுறது, மிரட்டுறது அதெல்லாம் அங்க அதுக்குள்ள வச்சுக்க. எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா நாள் குறிச்சாச்சு. என்ன சொன்ன? அடிச்சா ரத்தம் வரும்னு சொன்ன. வந்திருக்கிற ரத்தத்தெல்லாம் பார்த்தியா? எல்லா ரத்தம். நாங்க அடிச்சா நீ எந்திரிக்கவே முடியாது. அவன் கூட வந்தவன் இள ரத்தம் சொன்னால, விட்டு அடிக்க. எவனுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா தூங்குறீங்க? பசங்கள எங்க? தெரியல வாசு. வாசு வாசு, பசங்க எல்லாரையும் அடிச்சிட்டாங்கடா. எல்லாரும் ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்கடா வாசு. தம்பி தம்பி சார், அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எல்லாம் எனக்கு தெரியும். பசங்களை போட்டு அடிச்சிருக்காங்க சார். அவங்க என்ன மன பண்ணட்டுமா? அவனுக்கு சார் கட்டைய கீழே போடுப்பா. எல்லா புரட்சியும் ரத்தத்துல தான் எழுதியிருக்கு. இப்போ அவங்க சிந்தினது ரத்தம் இல்ல, புரட்சியோட அடையாளம். பயந்தவன் சத்தம் தான் அதிகம் கேட்கும். அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னைக்கு அவன் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசினானோ அன்னைக்கே பாதி தோத்துட்டான். இன்னைக்கு முழுசா தோத்துட்டான். அவன் அடிச்ச இடமெல்லாம் கடத்தெரு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன். ஜனங்கள்லாம் பார்த்திருக்காங்க. அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் ஓட்டு தம்பி. நீ ஜெயிச்சிட்டு இருக்க. கட்டை கிழப்பு. வீரனோட மிகப்பெரிய ஆயுதமே பொறுமைதான் தம்பி. காந்தி இப்படி பிடிச்சிருந்த கட்டைய திருப்பி இப்படி பிடிச்சிருந்தாருன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. அவ எடுத்த ஆயுதத்தை நீ எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. கட்டையை கிழப்படும். போடு தம்பி. பசங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? என் மேல கோண என்ன அடிக்க வேண்டியதானே? பாடான ஒரு வார்த்தை சொன்னதுக்காக என் கூட வந்து நின்னாங்க. அவங்களாம் ஒழுங்கா சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அவங்க போய் விடுப்பா, அடிக்கட்டும். நம்ம மொத்தமா சேர்த்து அடிப்போம். என்னடா அண்ணே விடுங்கண்ணே. அவன் எப்பறா அது? இல்லண்ணே, அவன் எந்திரிப்பான். டேய் எந்திரா, வாடா. எந்திரா.
சார் ஒரு நிமிஷம். நாங்க ஜூனியர் விகடன் பத்திரிகையில இருந்து கருத்து கணிப்புக்காக வந்திருக்கோம். இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு சார் ஓட்டு போடுவீங்க? சார் ஜூனியர் விகடன் இருந்து வரேன்னு சொல்றீங்க. சீனியருக்கா போடுவோம், ஜூனியருக்கு தான் தேங்க்யூ போடுவோம். சார். கூட்டம் ஊர்வலம்னு எதுக்கு எடுத்தாலும் நோட்டை தூக்கிட்டு வந்துறானுங்க. ஒருத்தன் கடையை மூட சொல்றான், ஒருத்தன் கடையை திறக்க சொல்றான். ஆல்டர்னேட்டிவ் இல்லாததால தானே அவனுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால இந்த தடவை காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் புதுசா எலெக்ஷன்ல நிக்கிறான்ல, அவனுக்கு தான் எங்க ஓட்டு. சார் இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட போறீங்க? ஒரு நிமிஷங்க. நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் ஓட்டே இல்ல, எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க? ஓட்டெல்லாம் ஒண்ணும் உங்களை போட சொல்லல. இந்த தொகுதியில ஒரு ஸ்டூடெண்ட் நிக்கிறான்ல, அதான் கேக்குறேன். யார் ஜெயிப்பா அதான் சொல்லுங்க. இவளுக்கு தெரியும், இவ சொல்லுவா. ஏய், எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன ஜோசியமா வச்சிருக்கேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. பேர் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறான். ஏய், சும்மா இரு. ப்ளீஸ் கூச்சப்படாதீங்க, சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. கடைசியில யார் ஜெயிப்பாங்க? ஹீரோ தான் ஜெயிப்பாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்ன? 85% அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி ஜூனியர் விகடன் கருத்து கணிப்பு வந்திருக்குங்க. எல்லா பத்திரிகையும் வாங்கி கொளுத்திருக்க. ஒரு பத்திரிகை ஊருக்குள்ள வரக்கூடாது. என்னடா புரட்சி கிரட்சின்னு பேசிட்டு அரசியலுக்கு வந்தீங்க? எலெக்ஷன் வந்தோன்னா நீங்களும் கட்சிக்காரன மாதிரி சோத்தை போட்டு ஓட்டு கேட்க போறீங்களா? அண்ணே, சுத்துப்பத்துல உள்ள மாயாவரம், தஞ்சாவூர், நெய்வேலியில இருந்த எல்லா ஜூனியர் வீடையும் வாங்கி எரிச்சிட்டாங்க. ஊருக்குள்ள ஒரு ஜூனியர் வீடன் வரவில்லை. அதான் இது எல்லாத்தையும் மெயின் ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் டோர் டெலிவரி பண்றோம். நான் கணிச்சதான் இவனும் கணிச்சிருக்கான். உனக்கு தான் ஓட்டே இல்லையே, அப்புறம் என்ன இந்த பக்கம்? இல்ல பாட்டி. துணைக்கா?